டேய் நாகராஜ், பாத்தியா இப்போ டாக்டரே அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்றாங்கல்ல. வேதாஜி பத்தி டாக்டர் சொன்னது எதுவும் சொல்லிடாதானே. அவங்களுக்கு எதுவும் தெரிய வேணாம். ஏன்? தெரிஞ்சு அவங்களால அதை தாங்க முடியாது. வேதாஜி, எதுக்கு நீங்க இதெல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கீங்க? நான் வந்து எடுத்து வைப்பேன்ல. என்னங்க, என்னால இங்க இருக்கவே முடியலங்க. எப்படா வீட்டுக்கு போவோன்னு இருக்கு. டாக்டர் என்னங்க சொன்னாங்க? வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டாங்கல்ல. ஏங்க ஒரு மாதிரியா பதில் சொல்றீங்க? டாக்டர் வேற ஏதாவது சொன்னாங்களா? இல்ல, நீங்க நார்மலா இருக்கீங்கன்னு டாக்டர் சொன்னாங்க. உடனே வீட்டுக்கு போயிடலாமா? வேற எதுவும் சொல்லலையா? இல்ல, வேற ஒன்றும் சொல்லல. இல்ல, சும்மா தான் கேட்டேன். சரி வாங்க போலாம். நீங்க என்ன சொல்ல சொன்னீங்களோ அதை நான் அப்படியே சொல்லிட்டேன். வெரி குட். நானும் உங்களுக்கு என்னெல்லாம் சொன்னனோ அதெல்லாம் கண்டிப்பா செஞ்சு கொடுத்துருவேன். தேங்க்யூ மேம். ஆமா, இந்த டேப்லெட்னு ஏதோ சொன்னீங்க. அவங்களுக்கு கொடுத்து விட்டுருக்கிற எந்த டேப்லெட்டுமே கியூர் பண்றதுக்கான டேப்லெட்ஸே இல்லை. அதை ரெகுலரா சாப்பிட்டா கண்டிப்பா கொஞ்சம் கொஞ்சமா மென்டல் ஆயிடுவாங்க. குட். வேதா மென்டல் ஆயிட்டானா உங்களுக்கு இதை விட பெரிய ஹாஸ்பிட்டலா நான் கட்டித்தரேன். தேங்க்யூ மேம். வந்துட்டாங்கடா. வாங்கடா, வாங்க வாங்க, மெதுவா வாமா. ஏமா, பெங்களூர் போயிட்டு 2 நாள்ல வரவளா? அங்கேயே தங்கிட்டீங்க? பெங்களூர் அவ்வளவு பிடிச்சு போச்சா? ஆமா, எங்கேயோ வலிக்கு விழுந்தேன், அடிபட்டுச்சு. நீ எங்க திரும்ப காமி. என்னம்மா அது? சின்ன அடின்னு சொன்ன, ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆன, இவ்வளவு பெரிய பேட்சோட வந்திருக்கிற. ஜாக்கிரதையா இருந்திருக்க வேணாமா? நீ என்னடா பண்ணிட்டு இருந்த? இவ ஸ்லிப் ஆகி விளற வரைக்கும். அவர் என்ன மாமா செய்வாரு? என் மேலதான் தப்பு. நான் தான் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்திருக்கணும். சரி சரி, அப்புறம் டாக்டர் என்ன சொன்னாரு? ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாங்கப்பா. சீக்கிரம் காயம் ஆறிடும்னு சொன்னாங்க. நல்ல வேலை. நீ அதிக ஸ்ட்ரெயின் பண்ணிக்காம ரெஸ்ட்ல இருமா. அதிக வேலை ஒன்றும் செய்ய வேணாம். தலையில அடிபட்டா ஜாக்கிரதையா இருக்கணும், புரியுதா? சரி, உள்ள போங்க. நான் கொஞ்சம் போய் ஆடிட்டர் பார்த்துட்டு வந்துடுறேன். நீங்க உள்ள போங்க, அப்புறம் பேசிக்கலாம். சரி, போட கூட்டு போட. ஜாக்கிரதையா இருக்கணும்மா. பெயின் ஏதாவது இருக்கா அண்ணி? இப்ப பரவாயில்ல. நல்ல ரெஸ்ட் எடுங்க அண்ணி. ஏதாவது ஜூஸ் குடிக்கிறியா வேதா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். அப்படி இல்ல, இப்போ உன்னால சரியா சாப்பிட கூட முடியாது. அடிக்கடி ஜூஸ் ஏதாவது குடிச்சிட்டே இருக்கணும். நான் போய் ஏதாவது ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வரேன். வேதாஜி, வாங்க ரூமுக்கு போலாம். ஹாஸ்பிட்டல் ரூம்லயே அடைஞ்சு கடந்தது ஒரு மாதிரியா இருக்கு. நான் கொஞ்ச நேரம் இங்க உட்காந்துட்டு வரேனே. சரிங்க, நான் உள்ள போயிட்டு லக்கேஜ் வச்சுட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வரேன். நீங்க சோஃபால கொஞ்ச நேரம் உட்காருங்க.
சுந்தர், என்ன வேதா? அன்னைக்கு நிஜமாவே மல்லிகா ஹாஸ்பிட்டலுக்கு வரலையா? என்ன வேதாஜி, இன்னும் உங்களுக்கு அந்த சந்தேகம் போலையா? உண்மையிலேயே வரல வேதாஜி. அன்னைக்கு நீங்கள் அவங்கள பற்றியே நினச்சி தூங்கியிருப்பீங்க. அதனால தான் தூக்கத்தில் அவங்க வந்த மாதிரி கனவு கண்டிருப்பீங்க. நான் அன்னைக்கு தூங்கவே இல்லை சுந்தர். நான் பார்க்கும்போது நீங்கள் தூங்கிட்டு தான் இருந்தீங்க வேதாஜி. உங்க அம்மா மேல சத்தியம் பண்ணி சொல்லுங்க, அன்னைக்கு நான் தூங்கிட்டு இருந்தேன். நானு மல்லிகா வரவே இல்லை. உங்க அம்மா மேல போய் சத்தியம் பண்ண மாட்டீங்கிற நம்பிக்கையில தான் கேக்குறேன். சொல்லுங்க சுந்தர், அன்னைக்கு மல்லிகா வரலையா? வந்தா. அப்புறம் ஏன் அப்படி போய் சொன்னீங்க? உங்களை பைத்தியமாக்க. இனிமே உன் கண்ணு முன்னாடியே இது மாதிரி நிறைய நடக்கும். ஆனா நீ சொன்னா அதை யாரும் நம்ப மாட்டாங்க. அதுக்கப்புறம் உன்னை எல்லாரும் பைத்தியம் மாதிரி தான் பார்ப்பாங்க. உன்கிட்ட எல்லாரும் ஜாக்கிரதையா நடந்துக்கணும்னு தான் பார்ப்பாங்க. அதனால உன்னை விட்டு எல்லாரும் விலகியே இருப்பாங்க. அப்படி உன்னை விலக்கி வைக்க ஆட்டோமேட்டிக்கா நீயே பைத்தியம் ஆயிடுவ. இதெல்லாம் நடக்காம இருக்கணும்னா நாகராஜோட லைஃபை விட்டு ஓடி போயிடு. சுந்தர்! வேதா, என்னாச்சு வேதா? அண்ணே வேதா, என்னாச்சு? என்னாச்சு அண்ணே, வேதா? என்ன சொல்லுங்க என்னாச்சு வேதா? வேதாஜி. எங்க அன்னைக்கு மல்லிகா ஹாஸ்பிட்டலுக்கு வந்தது உண்மைதாங்க. என்னங்க, சுந்தர் தான் என்ன பைத்தியம் ஆக்கிறதுக்காக திட்டம் போட்டு அவ வரலன்னு போய் சொல்லி நாடகம் ஆடி இருக்காருங்க. நான் உங்களை விட்டு இந்த வீட்டை விட்டு போகணுமா? இல்லைன்னா என்ன இப்படி சொல்லி என்ன பைத்தியமாக்கிடுவேன்னு என்கிட்டயே சொல்றாருங்க. என்ன வேதா சொல்றீங்க? இப்படிலாம் நான் இப்ப உங்ககிட்ட சொன்னேன்? நடிக்காதீங்க. இப்ப அதானே நீங்க சொன்னீங்க, மல்லிகா ஏன் இடத்துக்கு வரணும், அதனால நானே கண்காணாம எங்கேயாவது போயிட்டோன்னு என்கிட்ட சொன்னீங்கல்ல. என்னங்க, எனக்கும் மல்லிகாவுக்கும் என்னங்க சம்பந்தம்? ஆ? நான் எதுக்கு அவ நம்ம வீட்டுக்கு வரணும்னு நினைக்க போறேன்? அவ இங்க வந்துடக்கூடாதுன்னு தானே நாங்க எல்லாருமே நினைச்சிட்டு இருந்தோம். நீங்க தான் அவங்களை இவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சீங்க. அது நடக்கக்கூடாதுன்னு தான் நாங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணோம். அப்புறம் நான் எப்படிங்க மல்லிகா இந்த வீட்டுக்கு வரணும்னு நினைப்பேன்? இப்ப சொன்னீங்கல்ல. என்னாச்சு வேதா உங்களுக்கு? ஆக்சுவலாக நீங்களாம் உள்ளே போனதும் இவங்க இங்கே மயங்கி விழ பார்த்தாங்க. நான் தண்ணி தெளிச்சு உங்களை எழுப்பினேன். பாரு, முகமெல்லாம் தண்ணியா இருக்கு பாரு. என்னாச்சோ ஏதுன்னு தெரில, திடீர்னு சுந்தர்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன ஏதுன்னு எனக்கே ஒன்றும் புரியல. இப்போ பார்த்தா இவங்க என்னவோ நான் பேசினேன்னு என்னென்னவோ சொல்லிட்டு இருக்காங்க.
ஐயோ நாகராஜ், இவர் சொல்றதெல்லாம் போய் நீங்க ப்ளீஸ் நம்பாதீங்க. நான் மயங்கி விழவே இல்ல. சரி, அப்போ உங்க முகத்துல தண்ணி எப்படி வந்துச்சு? ஏங்க நீங்க தானே இப்ப ஊத்துனீங்க. ஏங்க சும்மா இருக்கிற உங்க முகத்துல தண்ணி ஊத்துறதுக்கு நான் என்ன லூஸ் ஆங்க? சாரிடா, அவங்க அப்படி பேசினதும் நான் ஏதோ எமோஷனல் அப்படி பேசிட்டேன். டேய், டாக்டர் சொன்ன மாதிரி இது கொஞ்சம் சீரியஸான ப்ராப்ளம் தான் நினைக்கிறேன். இது இப்படியே விட்டோம்னா வீட்டில் ஏகப்பட்ட குழப்பம் வந்துடும். வேதாவை ஹாஸ்பிட்டலே வச்சு பார்க்கறது தான் சேஃப்னு எனக்கு தோணுதுடா. அப்போ அப்போ என்ன பைத்தியக்காரன்னு சொல்றீங்களா? ஐயோ வேதாஜி, அதானே உங்க திட்டம். நாகராஜ், நீங்களாவது நான் சொல்றது நம்புங்க நாகராஜ். வேதாஜி, நீங்க ஃபர்ஸ்ட் உள்ள வாங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். அப்ப நீங்களும் என்ன நம்பலையா? யாரு சொன்னா வேதாஜி? நான் உங்களை நம்புறேன். அப்போ அப்ப என்னன்னு சுந்தர் கிட்ட கேளுங்க. அவர் என்ன பைத்தியமாக்கணும்னு நினைக்கிறாரு. ஆமா, நான் தான் உங்களை பைத்தியமாக்கணும்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரம் நான் இந்த வீட்டில் இருந்தா நான் தான் பைத்தியம் ஆயிடுவேன். எங்க எங்க என்ன நம்புங்க, நான் சொல்றது உண்மைங்க. சுந்தர் கிட்ட உங்க அம்மா மேல சத்தியம் பண்ண சொன்னேன். அதுக்கு பயந்துதான் எல்லா உண்மையும் சொன்னாரு. ஆனா இப்ப அப்படியே மாத்தி பேசிட்டு போறாரு. அவருடைய நோக்கமே என்ன பைத்தியக்காரி ஆக்கணுங்கிறது தான். நீங்களாவது என்ன நம்புங்க நாகராஜ். திரும்ப திரும்ப என்ன நம்புங்க நம்புங்கன்னு சொல்லாதீங்க வேதாஜி. நான் உங்களை நம்புறேன். வாங்க உள்ள போலாம். என்ன நீங்களும் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? எனக்கும் ஒன்றும் புரியல. எக்ஸலன்ட் சுந்தர், சொன்னதை சொன்ன மாதிரி பிசுறு தட்டாம அப்படியே செஞ்சிருக்கீங்க. நான் உங்க வீட்ல வேலை பார்க்கும்போது உங்க அப்பா உங்களை பெர்ஃபெக்ஷனிஸ்ட்னு சொல்லிட்டே இருப்பாரு. அப்ப எனக்கு அப்படியே எரிச்சலா வரும். என்னடா நாகராஜ மட்டும் தட்டி இவரை புகழ்றாருன்னு. பட் he was right. You are a perfectionist. நான் உங்களை தான் புகழ்ந்துட்டு இருக்கேன். என்ன எதுவுமே சொல்லாம இருக்கீங்க? ஓ, தன்னடக்கமா? இருந்துட்டு போட்டும், தட்ஸ் ஓகே. அப்புறம் வேதாவுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு உங்க வீட்ல இருக்கிற எல்லாருமே நம்பிட்டாங்க. ஆனா அது பத்தாது, ஊர்ல இருக்கிறவங்களும் சொல்லணும். யார பார்த்தாலும் அவளை மென்டல்னு சொல்லி தான் மென்டல் தானோன்னு வேதாவுக்கே சந்தேகம் வந்து உண்மையாவே அவளுக்கு பைத்தியம் பிடிக்கணும். அதுக்கு இப்போ நீங்க என்ன செய்யணும்னா, மல்லிகா ப்ளீஸ் என்னை விட்டுரு. புரியல, என்ன விட்டுருன்னா என்ன சொல்ல வரீங்க? என்னால முடியல மல்லிகா. என் கையை வச்சு என் கண்ணையே குத்திட்டு இருக்கேன். எனக்கு அது ரொம்ப வலிக்குது. வலிக்கதான் செய்யும், அது எனக்கே தெரியுமே. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? எனக்கு கிடைச்ச அடிமை நீங்க தானே. உங்களை வச்சுதான் நான் இப்ப நினைக்கிறதையெல்லாம் செய்ய முடியும். அது புரியாம அசால்ட்டா என்ன விட்டுருன்னு சொல்றீங்க. அவ்வளவு சீக்கிரம்லாம் உங்களை விட மாட்டேன் சுந்தர். நான் நினைச்சது நடக்கிற வரைக்கும் நீங்க நான் சொல்றத செஞ்சுதான் ஆகணும். நீ இப்படிலாம் செஞ்சு நாகராஜ கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் அதுக்கப்புறம் எங்க வீட்டுக்கு வந்து தானே வாழணும். இவ்ளோ கேவலமா நடத்திட்டு அப்புறம் எப்படி என் மூஞ்சில முழிப்பேன் தானே கேக்குறீங்க? அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். எனக்கு முதல்ல நாகராஜுக்கும் எனக்கும் கல்யாணம் ஆகணும். அது மட்டும்தான் இப்ப என்
அது மட்டும் கரெக்டா? அது தப்பு இல்ல. அது தப்புனா இதுவும் தப்புதான். அது தப்பு இல்லனா இதுவும் தப்பு இல்லதான். அவன் ஒன்றும் வேணும்ட்டு உன்னை ஏமாத்தலையே. அன்னைக்கு அவனோட சூழ்நிலை அப்படி. இன்னைக்கு என்னோட சூழ்நிலை இப்படி. அன்னைக்கு அவர் செஞ்சது சரினா இப்ப நான் செஞ்சதும் சரிதான். அன்னைக்கு அவர் செஞ்சது தப்புனா இன்னைக்கு நான் செய்யறது தப்புதான். Can I tell you something? தப்பு சரின்னா எதுவுமே இல்ல தெரியுமா? இன்னைக்கு நான் செய்யறத தப்புன்னு சொல்றவங்க நாளைக்கு இதையே வேற ஒருத்தர் செய்யும் போது சரின்னு சொல்லுவாங்க. அவ்வளவு எதுக்கு? 1000 யானைய கொன்னவன அன்னைக்கு அரசன்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு ஒரு மான கொன்னாலே தூக்கி உள்ள வச்சிடுறாங்க. சோ நம்ம தேவைகளை பொறுத்துதான் சரியும் தப்பும். எது தேவையோ அதுதான் தர்மம். எனக்கு இப்ப நாகராஜ் தேவை. அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். இப்போ உங்களுக்கு தேவை உங்க விடுதலை. நான் சொன்னதை செஞ்சு எனக்கு தேவையானது எனக்கு கிடைச்சிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க என்கிட்ட இருந்து ரிலீவ் ஆயிடுவீங்க. சோ தேவையில்லாம இங்க நின்னு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காம கிளம்புங்க. வேதாஜி, வேதாஜி, ஏங்க அழுதுட்டு இருக்கீங்க? வேதாஜி எழுந்துறீங்க. எந்திரிச்சு உட்காருங்க வேதாஜி. வேதாஜி, எதுக்கு இப்ப அழுதுட்டு இருக்கீங்க? நான் தான் பைத்தியக்காரி ஆயிட்டேனே. அதனால நானே அழுவேன், நானே சிரிப்பேன். அதுக்கெல்லாம் என்ன காரணம் இருக்க போகுது? ஏன் வேதாஜி இப்படி எல்லாம் பேசுறீங்க? உண்மைதானே சொல்றேன். நான் பைத்தியம் தானே. அப்படித்தானே இந்த வீட்ல எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க. அப்படிலாம் யாரும் நினைக்கல வேதாஜி. போய் சொல்லாதீங்க. சுந்தர் வார்த்தையால நேரடியாவே என்ன பைத்தியம்னு சொல்லிட்டாரு. நீங்க எல்லாம் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு வெளியில சொல்லல, அவ்வளவுதான். நான் சொன்னது நீங்க யாருமே நம்பல. சுந்தர் சொல்றது தானே நம்புறீங்க. அப்பவே எனக்கு தெரிஞ்சிருச்சுங்க உங்க எல்லாருக்கும் நான் பைத்தியமா தெரியுறேன்னு. சத்தியமா அப்படிலாம் இல்ல வேதாஜி. நான் தான் நீங்க சொல்றதெல்லாம் நம்புறேன்னு சொன்னேன்ல. அப்புறம் ஏங்க இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? உண்மையிலேயே நான் சொல்றத நம்புறதா இருந்தா சுந்தர ஏன் இப்படி போய் சொல்றேன்னு கேட்டிருக்கணும்ல. ஒரு வார்த்தை கூட நீங்க கேட்கலையே. ஏன் கேட்கல? சுந்தர் சொல்றதுல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, நான் சொல்றதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு தானே அர்த்தம். ஹாஸ்பிட்டலையும் மல்லிகை வரலன்னு சொன்னப்போ நீங்க என்ன நம்பர்தா சொன்னீங்களே தவிர அவர்கிட்ட அத பத்தி நீங்க எதுவுமே கேட்கலையே. அப்ப உங்க மனசுலயும் நான் பைத்தியக்காரியா தானே இருக்கேன். பரவாயில்ல நாகராஜ், நான் பைத்தியக்காரியாவே இருந்துட்டு போயிடுறேன். ஆனா என்ன இங்க வீட்டுல வச்சிருக்காதீங்க. இங்க இருக்கிற ஒவ்வொரு செகண்டும் எனக்கு நரகமா இருக்கு. என்ன எங்கேயாவது பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து விட்டுருங்க.